சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப்பு வயது 84 நேற்று இரவு காலமான நிலையில் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப்பின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து திமுக இளைஞரணி நிர்வாகிகளுடன் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி பகுதியைச் சேர்ந்த நாகையன் மகள் அபிநயா வயது 29 நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கருவூல அலுவலக பாதுகாப்பு பணியில் சனிக்கிழமை இரவு முதல் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் அபிநயா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பகுதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சக போலீசார் நிகழ்விடத்துக்கு சென்று பார்த்தனர். அபிநயா குண்டு பாய்ந்து சடலமாக கிடந்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏ.கே. அருண்கபிலன் விசாரணை நடத்தினார். தூத்துக்குடியில் முத்தையாபுரம் அருகே உள்ள சுந்தர் நகர் 1வது தெருவை சேர்ந்தவர் நிஷாந்த். இவருடைய மனைவி சிந்துஜா வயது 30. இந்த தம்பதியின் பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் கந்தசாமி வயது 91. இந்நிலையில் நிஷாந்தின் வீட்டு வளாக சுவரை ஒட்டி வாழை மரம் ஒன்றை கந்தசாமி வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் வாழை இலையை வெட்டிய அந்த இளம்பெண்ணை முதியவர் விரட்டி வெட்டிய வீடியோ வைரலானது. கொடுங்கையூர் குப்பை ஏரி உலை திட்டத்தை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டுமென நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு திருநங்கையர்களுக்காக செயல்படுத்தி வரும் திருநங்கையர் நலவாரியம், திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம், திருநங்கைகளுக்கான சிறப்பு விருது, சுயதொழில் மானியம், கல்வி கனவு திட்டம் முதலிய சிறப்பான திட்டங்களால் வாழ்வில் ஏற்றம் பெறும் திருநங்கையர்கள் என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் அட்டை மூலமாக வழங்கப்படுகிறது. ரேஷன் அட்டையை பொறுத்து பொருட்கள் வழங்கப்படும் வீதமும் அளவும் மாறுபடும். இதனிடையே ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் இதனை தடுக்கும் வகையில் ரேஷன் கடைகளில் பில் போடும் இயந்திரத்துடன் மின் தராசு இணைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் எங்களை மிரட்டி அடிப்பணிய வைக்க முடியாது, நாங்கள் இடி மட்டுமல்ல மோடியே வந்தாலும் பயப்பட மாட்டோம் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெய்டுகளுக்கு பயந்து கட்சியை அடமானம் வைத்த இபிஎஸ் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். ரெய்டுகளுக்கு பயந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்லவில்லை, தமிழக நலனுக்காகவே சென்றதாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். கோவை நெய்யல் ஆற்றில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி அணையில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கோவை நெய்யல் ஆற்றில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சித்திரை சாவடி அணையில் போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெலிகிராமில் பகுதி நேர வேலைவாய்ப்பு என செய்தி வந்துள்ளது. அதனை நம்பி மேற்சொன்ன பெண் அந்த மர்ம நபர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள் ஹோட்டல் மற்றும் உணவகங்களுக்கு ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு லிங்க் அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் பெண்ணிடம் ரூபாய் 5,90,00,000 மோசடி செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியில் இருக்கும்போது மரணமடைந்த பெண் காவலர் சந்திரா கணவர் ரவிசெல்வம், சப் இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியம் மனைவி சுப்புலட்சுமி ஆகிய 2 பேருக்கும் கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க தமிழக அரசிற்கு காவல்துறை மூலம் பரிந்துரை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணியின் போது இருந்த போலீசாரின் வாரிசுதாரர்களுக்கு அரசு பணியாணையை எஸ்பி வழங்கியுள்ளார். அம்பேத்கர் விளையாட்டு திடலில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அருவிகளில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சனிக்கிழமை இரவு காலமான நிலையில் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கர்நாடகா காவிரியில் இருந்து மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரில் காரத்தன்மை அதிகமாக இருப்பதால் மீன்கள் ஓடைகள் வழியாக வெளியேறி வருகின்றன. இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் ஓடைகளில் மீன்பிடிக்க தொடங்கியுள்ளனர். எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் இடையே பொறியியல் பணி நடைபெற உள்ளதால் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. நெல்லிக்குப்பம் பெண்ணை ஆற்றில் உடைந்த தடுப்பணையை சீரமைக்காததால் தண்ணீர் தேங்க வழியின்றி தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக தகவல் தெரிவித்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏராளமான பட்டாசு தயாரிப்பு ஆலைகள் அமைந்துள்ளன. இங்கு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த ஆலைகளில் பணியாற்றி வருகின்றனர். இத்தகைய சூழலில்தான் அங்குள்ள பட்டாசு ஆலைகளில் அடிக்கடி வெடி விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்வது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் சிவகாசி அருகே உள்ள அம்மாப்பட்டியில் தங்கப்பாண்டி என்பவருக்கு சொந்தமான தனியார் பட்டாசு தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகின்ற நிலையில் ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு உள்ளது. ஒரு சிவில் வழக்கில் காவல்துறையினரின் தலையீட்டை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு ஜி தமிழின் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் மாமன் படத்தின் ப்ரமோஷன் பணிகளுக்காக சூரி பங்கேற்றிருந்தார். அங்கு போட்டியாளர் பஞ்சமியின் நடனத்தையும் கதைகளையும் தெரிந்து கொண்ட சூரி பஞ்சமியின் 3 மகன்களுக்கும் தாய் மாமனாக நின்று நான் காது குத்துகிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தாய் மாமன் சீர் சுமந்த சூரி குறித்து நெகிழ்ந்த டான்சரின் குடும்பம் பஞ்சமி ஃபேமிலி பேட்டி அளித்துள்ளனர். வீரவசனம் பேசி தப்பிவிடலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார் என்று நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். UPSC தேர்வுகள் தொடங்கப்பட்ட நிலையில் இந்தியில் வைக்கப்பட்ட அறிவிப்புகளால் சர்ச்சை ஏற்பட்டது. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய பேச்சுவார்த்தை மே 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது சமூகத்தில் இஸ்லாமியர்கள் மீது மோசமான பார்வையை விதைத்தவர் விஜய் என்று நவாஸ்கனி நேர்காணலில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வண்ணம்பட்டியில் வெள்ளை மாலை வீரு மாரியம்மன் கோவில் குலதெய்வ வழிபாட்டிற்காக திண்டுக்கல் தேனி உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் நேற்று முன்தினம் வந்தனர். இங்கு பெண்கள் குளிப்பதற்கென தற்காலிக தனி குளியலறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அங்கு பெண்கள் குளிப்பதை மொபைல் போனில் படம் எடுத்ததாக 4 வரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் பெண்கள் குளிப்பதை படம் எடுத்த 2 பேர் உட்பட 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கிடையேயான போட்டி அகமதாபாத்தில் நடந்து வருகிறது. சென்னை அணியின் கடைசி லீக் போட்டி என்பதால் தோனி என்ன பேசுவார் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. தோனி தான் டாஸை வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தார். தன்னுடைய உடல்நிலை குறித்தும் இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று தோனி தெரிவித்துள்ளார். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி பேட்டிங்க்கு தேர்வானது. மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் ஓய்வுக்கு பிறகு இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்திய அணிக்கு சுப்மன் கில் கேப்டனாகவும் ரிஷப் பண்ட் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச யோகா போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்று கோவை போட்டியாளர்கள் சாதனை படைத்துள்ளனர். குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட்டுகளை இழந்து 230 ரன்கள் எடுத்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுனுக்கு ரூபாய் 400 அதிகரித்து ஒரு சவரன் 71,920 ரூபாய்க்கும், ஒரு கிராம் ரூபாய் 50 அதிகரித்து 8,990 ரூபாய்க்கும் விற்பனையானது. கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் கனமழையால் குடிநீர் தேவைக்கு பேருதவியாக இருக்கும் சிறுவாணி, பில்லூர் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நீலகிரியில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் தேசிய பேரிடர் மீட்புப் படை ஊட்டிக்கு வந்தது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 215 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக ஊட்டியில் மூடப்படும் சுற்றுலா தலங்கள் தயார் நிலையில் மீட்பு முகாம்கள் இருந்துள்ளன. வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கோவை குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி ஊட்டியில் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.